ஹாய் மை டியர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ஜாப்ஸ் டு என் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரீசெண்டாக ஆட்ஸ் லோக்கல்ன்ற ஒரு நிறுவனம் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலை எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அந்த வேலை எப்படி செய்ய போகிறோன்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான். நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். அது வந்து என்ன நியூஸ் பேப்பராக வேணால் இருக்கலாம், லைக் தினகரன், தினத்தந்தி, அந்த மாதிரி எந்த விதமான நியூஸ் பேப்பர்ஸ் வேணால் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸில் இருக்க வரி விளம்பரங்கள் செக்ஷன், தட் மீன்ஸ் கிளாசிஃபைட்ஸ்னு போட்டிருப்பாங்க, வரி விளம்பரங்கள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேஜ் தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் என்னென்ன ரிலேட்டட் இருக்குன்னா, லைக் ரியல் எஸ்டேட்டடு, மேட்ரிமோனி, அப்புறம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வேக்கன்சி, இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுமே என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நீங்கள் கால்ஸ் பண்ணணும். அந்த கால்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஆட்ஸ் லோக்கல் கம்பெனி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும். லைக் ஆட்ஸ் லோக்கல் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆட். வெறும் நீங்கள் 100 பே பண்ணால் போதும், 15 டேஸ் வந்து உங்களோட ஆட் வந்து சைட்டில் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் பேப்பரில் எத்தனை நாள் வந்து அவங்களால ஆட் பார்க்க முடியும்? ஒரு நாள் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட கன்வே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த மாதிரி பண்ணுற ப்ரொமோஷனில் 15 டேஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆட் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இது வேர்ல்ட் லெவலில் வந்து ரீச் ஆகும். ஆட்ஸ் லோக்கல்ன்ற நிறுவனம் கண்ட்ரி வைடு வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க. கண்ட்ரி லெவலில் கூட அவங்களால பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படின்றத நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ் லோக்கல் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் அவங்க ஆடை வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த நிறுவனத்து. ஸோ ஆன்லைன் மூலயமாவும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாகவும் கஸ்டமருக்கு வந்து என்கொயரி கால்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு ஆட் இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஆடுக்கான கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய டீட்டெயில் என்னென்னா, அவங்களே வந்து போஸ்டர் கேட்கலாம். ஒரு சிங்கிள் பேஜ் போஸ்டர், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஆட் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ப்ராப்பராக ஒரு கிளியர் வியூவில் ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ராப் பண்ணிடணும். க்ராப் பண்ணிவிட்டு அந்த ஆடையும் ப்ளஸ் அவங்க பேமெண்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும் அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் என்னென்னா, அவங்கக்கிட்ட பேமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க பேமெண்ட்டுக்கான என்ன QR வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அந்த QRயில் சார் இந்த மாதிரி எங்களுக்கு பே பண்ணுங்கள், 100 பே பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு ப்ளஸ் கம்பெனி அந்த யார் உங்களுக்கு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க டீட்டெயிலையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, நாங்கள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆட்ஸ் லோக்கலில் பப்ளிஷ் பண்ணி உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் நாங்கள் ஆட் வெரிஃபை பண்ண பிறகு தான் அந்த ஆட் வந்து பப்ளிஷ் ஆகும். அதை வந்து கன்ஃபர்மேஷனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராசஸ்ஸு, உங்களோட கமிஷன். கரெக்டுங்களா? அவங்களோட கமிஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸ்லேயும் உண்டு, வீக்லி பேசிஸ்லேயும் உண்டு. அது நீங்கள் பண்ணுற ஆடை பொறுத்து. நீங்கள் எவ்வளோ ஆட் வேணாலும் பண்ணலாம். பட் இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஒர்க். சிம்பிள் அண்ட் ஈஸி. இதை நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட், எக்ஸாம்பிள் மார்னிங் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், நைட் பண்ணலாம், எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ இந்த ஒர்க்கு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒன்லி பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் கம்பெனி எந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், இது ரெண்டும் ஷேர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நாங்கள் கன்வெகேஷன் கொடுத்து உங்களோட பேமெண்ட்டும் நாங்கள் கமிஷனையும் வந்து ஆன் டைம் வந்து நாங்கள் பே பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி ஜாப்ஸ் டு ஏர்னில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. ஹாவ் அ நைஸ் டே.